என்ன இருந்தாலும் திட்டம் போட்டு செயல்படுத்தப்படுகிற ஒரு திட்டமாக சூழலை உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது காட்சி எதிர்த்து பேசிட்டு மக்கள் தங்களுடைய பங்களிப்பை அளிக்க வேண்டும். வணக்கம். நேர்பட பேசு நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. மக்களவை தேர்தல் கூட்டணிகள் தமிழகத்தில் எப்படி அமையும் என்று அனைவரும் ஆவலோடு பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒரு சில கட்சிகள் தங்கள் முடிவுகளை அறிவிக்காமல் இருக்கின்றன. அதை சாதுரியம் என்று நினைக்க வைக்கிறார்களோ என்னவோ தெரியவில்லை. ஆனால் அதை நீண்ட நாட்களுக்கு அப்படி வைக்க முடியுமா, இழுக்க முடியுமா என்பது கேள்விக்குறி. ஏனென்றால் முன்னதாகவே வருகிறது மாநிலங்களவை தேர்தல். அதற்காகவும் கட்சிகள் முடிவுகளை எடுக்க வேண்டியிருக்கிறது. அந்த முடிவுகளின்படி அமையும் மாநிலங்களவை தேர்தலுக்கான கூட்டணியே மக்களவை தேர்தலுக்கான கூட்டணியாகவும் இருக்குமா என்பது குறித்து விவாதிக்கவிருக்கிறோம். பங்கேற்போர் திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த வழக்கறிஞர் KS ராதாகிருஷ்ணன், பத்திரிகையாளர் கார்த்திகை செல்வன், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கோ சமரசம், பாரதிய ஜனதா கட்சியின் மாநில பொருளாளர் SR சேகர் ஆகியோர் நேர்பட பேசலாம். வணக்கம். திரு ராதாகிருஷ்ணன், முன்னுரையிலேயே முதல் கேள்வியையும் கேட்டேன். இந்த மாநிலங்களவை தேர்தலுக்கான கூட்டணியே மக்களவை தேர்தலுக்கும் தொடரும் என்று நினைக்கிறீர்களா? அப்படி சொல்ல முடியாது. எப்படி இருக்குன்னு இப்போ மாநிலங்களவை தேர்தல் எப்படி அமையுதுன்னு இப்போ சொல்ல முடியலை. அதே மாதிரி சார் நாடாளுமன்ற தேர்தலுக்கு அப்படி அமையுமாங்கிறது ஒரு கேள்விக்குறியாக இப்போ சொல்ல முடியாது. ப்ரீமெச்சூர். இன்னும் ஒரு 10 நாள் ஆகும், 10-15 நாள் ஆகும். இந்த அலையன்ஸு ஃபார்மேஷன், இந்த காம்பினேஷன், ஃபெர்மெண்டேஷன் இன்னும் ஒரு 10 நாள் ஆகும். இன்றைக்கி ஒரு குழப்பமான சூழ்நிலை இருக்குது. இந்த நிலையில் இப்போ ஒன்றும் சொல்ல முடியாது. அப்போது அப்பட்டமான சந்தர்ப்பவாதத்திற்கு வாய்ப்பு இருக்குதுங்கிறது சொல்லாமல் சொல்கிறீங்க. சந்தர்ப்பவாதம் இல்லையா? இப்போ ஒவ்வொரு கட்சிக்கும் அதிகமான இடங்களை பெறணும். இன்னைக்கு தேர்தல் என்பது ஒரு கட்சியை நிலைநிறுத்துகிற ஒரு தளம். அந்த தேர்தலில் எவ்வளவு இடங்களை பிடிக்கிறோமோ அது கட்சிக்கு வலுவாக இருக்குன்னு எல்லாருமே எதிர்பார்ப்பாங்க. அந்த சூழ்நிலை இன்னைக்கு எல்லா கட்சியிலும் ஒன்று சேர்ந்து ஒரு பெரிய கூட்டணி அமைஞ்சால் நல்லா அதிகமான இடங்களை வெற்றி பெறலாம். எல்லாருக்கும் ஒரு அபிலாஷம் இருக்கத்தான் அரசியல் கட்சியில் எந்த கட்சியும் குறை சொல்ல முடியாது. அந்த அடிப்படையில் இப்போ இருக்கிறதுல இன்னும் ஃப்ரீ மெச்சூராக சொன்னாப்புல இன்னும் ஒன்றும் இந்த நேரத்தில் ஒன்றும் சொல்ல முடியலை. ஒருவேளை காங்கிரஸோடு கூட சேரலாம்? இல்லை, தெளிவாக எங்கள் தலைவர் சொல்ல காங்கிரஸோட கூட்டத்தில் ஒன்று இன்னைக்கு கூட கட்சிக்கு என்ன தமிழகத்துக்கு விரோதமாக மனு போட்டிருக்காங்க பார்த்தீங்களா? இன்னைக்கு இதில் ஒன்று சொல்றதுக்கு இல்லை, எல்லாம் முடிஞ்சு போத கதையை காங்கிரஸ் சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாதுங்க. அந்த சில விஷயங்களில் தெளிவு, பல விஷயங்களில் இன்னும் இல்லை, தெளிவாக தான் இருக்கணும். நேற்றே எங்கள் தலைவர் சொல்லிட்ட காங்கிரஸ் பேசலை, வேண்டான்னு சொல்லிட்டோன்னு தெளிவு பண்ணியிருக்காரு, பத்திரிகையாளர்கிட்ட தெளிவு பண்ணியிருக்காரு. அதனால காங்கிரஸோட கூட்டணிக்கான வாய்ப்புகள் இல்லை என்பதை நீங்கள் எடுத்துக்கணும். உங்கள் கருத்து என்ன கார்த்திகை செல்வன்? இல்லை, இது ஓரளவுக்கு ஒரு ட்ரெண்ட் செட்டராக அமையும் தான் நான் நினைக்கிறேன் இந்த ராஜ்யசபா தேர்தலுங்கிறது. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு அலையன்ஸ் கிட்டத்தட்ட ஒரு மாதிரி ஒரு தெளிவுபடுத்தியிருக்கிறாங்க. இன்னைக்கு அதிமுக அவங்களுடைய வேட்பாளர்களை அறிவித்ததோடு மட்டும் இல்லாமல் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கான தன்னுடைய ஆதரவை தெரிவித்ததன் மூலமாக குறைந்தபட்சம் அவங்க ஒரு தெளிவுபடுத்தினது என்னன்னா, மக்களவை தேர்தலில் இடதுசாரிகளோடு தான் அவங்க போகிறாங்க. ஏன்னா நடுவில் நிறைய ஹேஷியங்களாக பேசப்பட்டது. அவங்க இன்னும் முடிவான ஒரு இதை சொல்லலை அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அப்போது இந்த ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் பதவி அப்படிங்கிறத அவங்க கொடுக்குறாங்கனாலே அந்த மக்களவைக்கான ஒரு விஷயமும் கருத்தில் கொண்டு தான் அந்த விஷயம் வந்திருக்கும். அது ஒரு பக்கத்தில் முடிவாயிடுச்சு. ஆனால் திமுக, தேமுதிக அல்லது காங்கிரஸ் இந்த ஏரியாவில் மட்டும்தான் அந்த குழப்பம் நீடிச்சிட்டு இருக்குது. தேமுதிக என்ன முடிவு எடுக்க போகிறது அப்படிங்கிறதுல, ஏன்னா தேமுதிகவே 2 தரப்பிலிருந்தும் வெளிப்படையாகவே கிட்டத்தட்ட எல்லா விதமான இண்டிகேஷன்ஸும் கொடுத்துட்டாங்க. பிஜேபியும் சரி, திமுகவும் சரி. நேற்றைக்கு திமுக தலைவர் கொடுத்த பேட்டியில் பார்த்தீங்கன்னா, நாங்கள் அப்படி ஒரு பேச்சுவார்த்தை நடக்குமானால் எங்களுடைய வேட்பாளரை நாங்கள் பின்வாங்குவதை பற்றி பரிசீலிக்கவும் அப்படிங்கிற அளவுக்கு கூட அவர் இண்டிகேஷன் கொடுத்துட்டார். ஆனாலும் தேமுதிக தரப்பிலிருந்து எந்த விதமான ஒரு பதிலும் இதுவரைக்கும் இல்லாததுனால அந்த குழப்ப நிலை நீடிப்பதாக இருக்கு. ஆனால் 27ஆம் தேதி வரை இதற்கான நேரம் இருக்கிறதுனால வேட்புமனு தாக்கல் செய்யறதுக்கு தேமுதிக என்ன செய்ய போறதுங்கிறத பொறுத்து தான் இந்த பக்கத்தில் இருக்கிற கூட்டணிங்கிறது முடிவாகும். ஆக இந்த நாடாளுமன்ற இந்த மேலவை தேர்தல்ங்கிறது ஓரளவுக்கு ஒரு பிக்சர் கிளியர் பண்ணிடும். ஏன் இந்த குழப்பமான சூழல் வந்திருக்கு எந்த தேர்தலிலும் இல்லாத வகையில் அப்படின்னு பார்த்தோம்னா, முதல் முறையாக தேசிய கட்சிகள் இரண்டு பெரிய திராவிட கட்சிகளும் கூட்டணி இல்லை அப்படிங்கிற ஒரு மாதிரியான ஒரு நிலை எடுக்கும்போது 4 முனை போட்டியா அல்லது 3 முனை போட்டியா அப்படிங்கிறது இன்னும் கட்சிகளோட தலைவர்களுக்குமே கூட ஒரு குழப்பமான, அப்புறம் ஒரு பெரிய அலை இங்க தமிழ்நாட்டில் இருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு அலை இருக்கு, காங்கிரஸுக்கு எதிரான அலை அப்படிங்கிற ஒரு பொதுவான ஒரு கருத்து இருக்கு. அப்புறம் மோடிக்கான குறைந்தபட்சமான ஒரு வரவேற்பு இப்போ இருக்கு. பிஜேபிக்கு இருக்கிற பர்சன்டேஜை விட அது ஒன்று கூடுதலாக இருக்கு. ஆனால்
அந்த மோடி அலைங்கிறது வந்து மைனாரிட்டி ஓட்டெல்லாம் கிடக்குமா இல்லையாங்கிற பல குழப்பங்கள் இருக்கிறதுனால ஒரு தெளிவில்லாத ஒரு சைடு இருக்கு. ஏன்னா இப்போ பிஜேபியிலேருந்து வர ஆஃபரை விஜயகாந்த் ஏற்க முடியாத ஒரு சூழலுக்கு அது ஒரு காரணம். அவர் தனக்கு இருக்கிற மைனாரிட்டி ஓட் பேங்க் வந்து அவர் யோசிக்க வேண்டியிருக்குது. திமுகவோட போனால் ஆல்டர்னேட்டுங்கிற ஒரு எல்லையை நம்ம கடந்து விட்டுற முடியுமோ அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அவர் யோசிக்க வேண்டியிருக்கு. அது ஒரு பக்கம். மாநிலங்களவைக்கான கூட்டணின்னு ஒன்று உருவாயிடுச்சுன்னா அது மக்களவைக்கான கூட்டணியாகவும் இருக்குமான்றது சந்தேகம்னு அவர் சொல்றாரு. எதனால அப்படி சொல்றாருன்னு நினைக்கிறீங்க? இல்ல சந்தேகம் சொல்ல இதே இது ட்ரெண்ட் செட் ஆகல. அவர் கார்த்திகை செல்வன் சொன்னாப்ல மாநிலங்களுக்கு நீ தேர்தல் ட்ரெண்ட் செட் ஆகலைன்னு அந்த ஒரு சந்தேகத்தில் தான் சொன்னோம். சரி, அப்படி ஒன்று செட் ஆகும், எப்படி இருந்தாலும் செட் ஆகும் இல்லையா? அதுதான் மக்களவைக்கான கூட்டணியாகவும் இருக்கும். காலம் இன்னும் ஒரு வாரம் 10 நாள் இருக்குது. ஒரு வாரம் இருக்கு, 27 வரைக்கும் இருக்குது. நாளை கூட வரலாம். 24 மணி நேரத்துக்கு எது வேணும். இதுல வந்து ஒருவேளை தேமுதிக போட்டியிட முன் வந்தால் திமுக வந்து பரிசீலிக்கும், அப்படி ஒரு காம்பினேஷன் வரும். அல்லது தேமுதிக வந்து இந்த தேர்தலை வந்து பாய்காட் பண்ணுவோம், இதுல நம்ம கலந்துக்கவே வேண்டாம் அப்படின்னு ஒரு முடிவெடுத்தாங்கனாலும் அன்னைக்கும் சூழல் மாறும். ஏன்னா அதிமுகவுக்கு இன்னொரு வாய்ப்பு இருக்கு, இன்னொரு கேண்டிடேட்டை கூட போடலாம் அந்த இடத்துல, அப்படியான ஒரு சூழலும் வரும். அப்ப தேமுதிக அப்படி ஒரு முடிவு எடுத்தால் அவங்க 2ஆம் தேதி வரைக்கும், ஏன்னா அவர் தொடர்ச்சியா சொல்லிட்டு இருக்கிறது உளுந்தூர்பேட்டையில் நடக்கிற தங்களுடைய மாநில மாநாட்டில் தான் நான் வந்து முடிவு அறிவிப்பேன் மக்கள்கிட்ட கேட்டுட்டு அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லிட்டே இருக்கிறார். அப்ப அதுக்கு முன்னதாக அவர் தன்னுடைய நிலையை அறிவிக்கிறதுல அவருக்கு நிறைய சங்கடங்கள் இருக்கிறதா தான் தெரியுது. ஏன்னா ராஜ்யசபால ஒரு இடத்துக்கு ஒரு முடிவு எடுத்தாருன்னா அது அங்கேயும் வந்துருன்ற. உங்க கருத்து என்ன தெரியும் சார்? இல்லை, இது நீங்கள் உங்களுடைய இது ஆரம்ப அறிமுகத்திலே சொன்னீங்க, சாதுரியமான விஷயமான இது வந்து இயலாமை இல்லாமை, அதாவது யார் யாரோடு சேருவார்கள் என்பது ஓரளவுக்கு முடிவாகிவிட்ட விஷயத்தில் யாரோடு சேர போறாங்க எதிர்பார்த்து காத்திருந்து வராமல் போனதால், தூதுவிட்டு காத்திருந்து வராமல் போனதால், அதனால் ஏற்பட்ட இயலாமையினால சாதுரியமான முடிவாக அவருடைய தோல்வியை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஒன்று. ரெண்டாவது, கார்த்திகை செல்வன் சொன்னார் மோடியினுடைய அலை மைனாரிட்டிகளை கடக்குமா. அலையினாலே அத்தனையும் கடந்து செல்வதுதான் அலை, அதனால் எல்லாற்றையுமே கடக்கும். இந்த தேர்தலை பொறுத்த மட்டும் இந்த மாநிலங்களவை தேர்தல் வந்து நிச்சயமாக ஒரு பொது தேர்தலுக்கான ஒரு கூட்டணியாகத்தான் இருக்க வாய்ப்புகள் இருக்கிறது. ஏன்னால் அதிமுக அதனுடைய நிலைப்பாடை அறிவித்து விட்டுருச்சு. திமுக மட்டும் இன்னும் யாரும் கிடைக்காமல் ரொம்ப அண்ணா ராதாகிருஷ்ணன் நான் சொல்வதற்காக வருத்தப்படக்கூடாது. உள்ள நிலைமையை வார்த்தைகள் இருந்தால் வருத்தப்படக்கூடாது என்று சொல்லுவது வருத்தப்பட்டுக் கொண்டிருக்கிற அவரை மேலும் வருத்தப்படுத்தக்கூடாது சொல்லக்கூடாதுன்னு சொல்றாரு. நீங்க பல சோதனைகள் இயலாமை இயலாமை இல்ல, எமர்ஜென்சி சந்திச்சிருக்கோம். ராஜீவ் அரசியல் களங்களை சந்தித்து 2004 தொடக்கத்தில் எல்லா கூட்டணிகளையும் உடனடியாக தன்னுடைய பொறிக்குள்ளே சிக்க வைத்தவர் கலைஞர். அதனால ஒரு வலுவான கூட்டணி உருவாக்கினார். இன்னைக்கு வலுவான கூட்டணி பாரதிய ஜனதா கட்சி தான் உருவாக்கிட்டு இருக்கு. அந்த பொறிக்குள்ள பல திமிங்களோ மீனோ அல்லது ஆமையோ ஏதோ பல போவதற்கு தயங்குவதற்கு காரணம் அந்த பொறிக்குள்ள ஒண்ணும் இல்லை என்பதற்காக. நீங்க சொல்லல ஒண்ணுக்கு ஒரு பொருள் இருக்கிறதாகவே படுது. ஆமைன்னு யார சொன்னீங்களா? அதாவது உதாரணத்துக்காக சொல்லக்கூடிய வார்த்தைகளை எல்லாம் சாதுரியமாக ஒரு தனக்கு சாதகமான வாதங்களா எடுத்துக்கொள்வது வெங்கடனுடைய சிறப்பம்சம் என்பது பாராட்டுக்குரியது. அதனால இதை யாரையும் கடையில் ஒரு சம்பவங்கள் யாரையும் குறிப்பிடுவது ஐயா, மாநிலங்களவை தேர்தல் என்பது வேறு, மக்களவை தேர்தல் என்பது வேறு. ஒன்று, மாநிலங்களவை தேர்தல் என்பது ஒரு பார்லிமெண்ட் மெம்பர் இங்கிருந்து செலக்ட் பண்ற எம்எல்ஏக்கள் செலக்ட் பண்றது. அந்த எம்எல்ஏக்கள் என்பது தனக்கு இப்ப நாங்க வந்து கூட்டணி எங்களுக்கு கிடையாது. ஒரு தீய சக்தியை எதிர்ப்பதற்கு ஒரு குழு அமைத்திருக்கிறோம். என்ன வேறுபாடு? கூட்டணி என்ன, குழு என்ன? கூட்டணி என்பது பல்வேறு வகையில் பாகம் கேட்பார்கள், பங்கு கேட்பார்கள். குழுவிலே அப்படி அல்ல. நீங்கள் என்ன சொல்கிறீர்களோ அப்படி நாங்கள் நடந்து கொள்கிறோம் என்பார்கள். உங்களுக்கு தெரியும், உங்களோடு அந்த கூட்டணியோ குழுவோ அப்படி இருப்பவர்கள் எல்லாம் நீங்கள் கொடுப்பதை வாங்கிக் கொள்ள வேண்டும் என்று உங்கள் கருத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் தானா? இல்லை, எங்களோடு இருப்பவர்கள் எங்களுடைய எண்ணத்தை, லட்சியத்தை, கொள்கையை, நாங்கள் நடக்கின்ற நடைமுறையை ஏற்றுக்கொண்டவர்கள் இருக்கிறார்கள். எங்களுக்குள் வாத பிரதிவாதங்கள் அதிலே கிடையாது. ஆனால் மற்றது அப்படி அல்ல. உங்களுக்கு தெரியும், கடந்த தேர்தலில் கூட என்ன நடந்துச்சு, என்ன உத்தரவாதம் கொடுத்தாங்க, 5 ஆண்டு காலம் என்ன நடந்துச்சு, எப்படி முடிஞ்சிச்சுன்றதெல்லாம் தெரியும். ஆகையினால் மக்களவை தேர்தல் என்பது இவங்க மட்டும் இங்கே இருக்கிற கூட்டணிக்காரை வச்சு மக்களவையில் நாம் ஒன்றும் பண்ணிட முடியாது. ஏன் என்றால் அனைத்திந்திய அண்ணா திமுக கழகம் இந்திய தேசிய அரசாங்கம் அமைக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் நடைபெறுகிறது. அப்படி இருக்கின்ற பொழுது தமிழகத்திலே இருக்கின்ற மற்ற கட்சிகள் வாங்குகின்ற அல்லது சேர்க்கின்ற அல்லது குழுவாக இருக்கின்ற கூட்டணி அமைக்கின்றவர்களுடைய ஆதரவு மட்டும் வைத்து அங்கே எதுவும் நாம் செய்துவிட முடியாது. ஆகவே மாநிலத்தில்
இங்கே இருக்கின்றவர்களை பயன்படுத்தி சேரக்கூடிய வெட்ரீஸ் பார்லிமெண்ட் மெம்பர்ஸ் என்பது வேறு, அங்கே மத்தியிலே ஆட்சி அமைக்கக்கூடிய வகையில் எடுக்கின்ற உறவு முறைகள் வேறு, எதிர்பார்க்கின்ற மாநிலங்களும் பல்வேறு மாநிலங்களுடைய உறவு எங்களுக்கு இருக்க வேண்டும். அந்த அடிப்படையில் ஒரு தேசிய அரசாங்கம் எப்படி அமைப்பது என்பதிலே நாங்கள் இருக்கின்றோம். திட்டம் போட்டு செயல்படுத்தப்படுகிற ஒரு திட்டமாக சூழலை உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது ஆட்சி எதிர்த்து பேசிட்டு